இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது தான் வந்து ஒட்டுமொத்த இணைய உலகத்தையும் உலுக்கிட்டு இருக்கு. ஏன்பா எழுந்திரிப்பா சீக்கிரமா, தக்காளி வாங்கிட்டு வர சொல்லி எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். நீ எப்ப பார்த்தாலும் இந்த வீடியோ பாத்துக்கின்னு இன்டர்நெட்டை போட்டுட்டு இதே பொழப்பா போயிட்டு இருக்கிற காக்ரோச் மாதிரி சோம்பேறியா இருக்க. எழுந்திரிப்பா சீக்கிரம். சொன்ன போய் தக்காளி வாங்கிட்டு வான்னு சொன்னேன். கடைசியா ஒண்ணு சொன்னீங்க, காக்ரோச் மாதிரி சோம்பேறியா இருக்கேன்னு சொன்னேன். காக்ரோச் யார பார்த்து காக்ரோச் சொன்ன? உன்னை பத்திதான். மா விளையாடாத, எனக்குள்ள இருக்கிற பூச்சி இல்ல, எனக்குள்ள இருக்கிற தூங்கிக்கிற மிருகத்தை மிருகம் பூச்சின்னு சும்மா என்ன சீன் போட்டுட்டு இருக்கியா? என்ன காக்ரோச் சொன்ன பெரிய இது மாதிரி ஏந்து உட்காந்துக்கிற? கரப்பான் பூச்சி தான் இன்னைக்கு ட்ரெண்டிங். என்ன பெரிய ட்ரெண்டிங் உனக்கு தெரியாதா? ஓகே சொல்றேன். நான் தக்காளி வாங்கிட்டு சொன்னா நீ ட்ரெண்டிங் பத்தி பேசிட்டு இருக்க. கூட்டுறா பஞ்சாயத்தை கரப்பான் பூச்சி வாங்க நல்லா. என்னமா சரி பாக்குறேன், என்னன்னு சொல்லு அத பத்தி. என்ன ட்ரெண்டிங்? என்னது கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி? ஆமா கரப்பான் பூச்சி ஜனதா. என்ன பூச்சி வச்சு கட்சியா? என்னங்கடா பண்றீங்க? கடவுளே, இது பார்த்தா காமெடி தெரியுதா? ஆமா காமெடியா தான் தெரியுது. காமெடி இல்ல அது, என்ன சொல்லலாம், சீரியஸான காமெடி. சீரியஸான காமெடி? அப்ப சீரியஸ் நல்ல ஜோக், நல்ல ஜோக் இல்ல. நான் ஜோக்கா தான் இருப்பேன். இது சீரியஸ் இல்ல, இது காமெடி தான் இது. ஏய் ரொம்ப சீரியஸமா நாட்டுல இந்த பயங்கரமா ட்ரெண்டிங். இந்த சைட் உருவாக்குனவர்னால ஃபாலோவர் ஏத்துமா 2 கோடி ஃபாலோவர்ஸ் போய் இந்த சைட்டுக்கு. எதுக்கு இந்த சைட்டை ஓபன் பண்ணாங்க? இவங்க ஃபாலோவர்ஸ் போனா நமக்கு என்ன? புரியல. ஒண்ணு இல்ல, சூர்யாகாந்த் அப்படின்னு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் என்ன பண்ணிருக்காரு, நம்ம இளைஞர்களை நோண்டி விட்டுருக்காரு, சீண்டி விட்டுருக்காரு. இந்த இளைஞர்கள்லாம் வேஸ்ட். ஓ இளைஞர் கட்சியில ஒரு வியூ நீ? சாரி, நான் இளைஞர்ல தான் சொல்ல கேளுமா. அதாவது இளைஞர்கள்லாம் ரொம்ப வேஸ்டா இருக்காங்க. அவன் வந்து சோசியல் மீடியால எதனா ட்ரெண்டிங்கா போடுறதும், கருத்து சொல்றதும், கேஸ் போடுறதும், இது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன வேலை வெட்டி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லிட்டாரு. வந்துச்சு நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கு கரப்பாம்பூச்சின்னு சொல்லி எங்களை சொல்றேன்னு சொல்லிட்டு வேலை இல்ல இளைஞர்களும் மற்ற இளைஞர்களும் வந்து இங்கனால வேலை இல்லாம இருக்கிறோம், உங்களால அந்த கவர்மெண்டாலதான். எதுக்கு கவர்மெண்ட்? அதாவது நீங்க சோம்பேறியா இருப்பீங்க, கவர்மெண்டால வந்து நீங்க சொல்லுவீங்களா? அதுக்கு ஒரு கட்சி வேற. ஆமா பாரு, அப்ப நாட்டு மக்களை எப்படி நீங்க சோம்பேறியா வச்சிருக்கீங்க இல்ல வேலை இல்லாம வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மக்கள், அதனால எல்லா மக்களும் குதித்தெழுந்துட்டாங்க. வாங்கடா ட்ரெண்டிங் நான் வச்சு காட்டுறேன் பாடுறா, நான் எங்கேயா கரப்பாம்பூச்சி சொல்லிட்டு கரப்பாம்பூச்சின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அதாவது இப்ப பிஜேபி இருக்குல்ல, சிஜேபி, பிஜேபிக்கு ஆப்போசிட்டா சிஜேபின்னு வச்சுக்கிறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. எப்படி இப்ப வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? பிஜேபிக்கு எதிரா இப்ப இது பண்ண போறீங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல டிஎம்கேக்கு எதிரா வந்து டிவிகேன்ற மாதிரி அவருக்கு ஆட்சி பிடிச்ச மாதிரி இப்ப நீங்க இதெல்லாம் கொண்டுட்டு வரீங்க நைஸா. ஆட்சி பிடிக்கிற மாதிரிலாம் ஒரு ட்ரெண்டிங் வச்சு காட்டுறோம் பாருங்க. உங்களுக்கு எதிராக வந்து அந்த ஆட்சிக்கு அதிருப்தி, இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி நாங்க வந்து எதிர்ப்பு காட்டுறது எவ்வளவு பேர் கிளம்பிக்கிறோம் பாத்தீங்களா? அத உங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கும் தான். எதனால அவங்களுக்கு அந்த கோவம் வந்துச்சு? இந்த ஜட்ஜி சொன்னதால கோவம் வந்துருச்சாமா? ஆமா, நாட்டுல வேற வீட்டுல இருக்கிறவங்க அம்மா அப்பா எல்லாம் ஏன்பா அப்படி சோம்பேறியா இருக்கிற, வேலை வெட்டிக்கு போப்பான்னு சொன்னா கோவம் வரல. ஜட்ஜி யாரோ சொல்லிட்டாராமா, அதனால இவங்களுக்கு விரண்டுட்டு ஒரு கட்சி வேற ஆரம்பிச்சுக்கிறாங்க. சரி நடத்துங்க நீங்க நடத்துங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்க, என்ன ஒரு விஷயம் சொல்லுங்க. சோம்பேறின்னு உலகத்துல யாருமே கிடையாது. கதை சொல்றாங்க, நான் கண்டுபிடிச்சது உலகத்துல. இல்லங்க இந்த கதை வந்து நீங்க என்ன சொல்றது எனக்கு தெரியலங்க. சரி கேப்போங்க இவர் கதையை சொல்லுங்க. ஆமாங்க உண்மை இல்ல உலகத்துல, ஏன்னா இவர்தான் சோம்பேறி சரிங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய சோம்பேறினா அந்த சோம்பேறிக்கு அடையாளமே இருக்காங்க. நான் சொன்ன பேசின பிறகு புரிஞ்சுங்க, சோம்பேறின்னு உலகத்துல யாருமே கிடையாது. உதாரணம் சொல்லட்டுமா? உதாரணம் சொல்லட்டுமா? சொல்லுங்க. அதான் உதாரணம் இருக்கிறீங்க, இருந்தாலும் சொல்லுங்க பரவாயில்ல. உங்க ஆசையை நான் கெடுக்க விரும்பலங்க, சொல்லுங்க. சரி ரொம்ப கலாய்க்கமா? அதாவது சரிங்க சாரிங்க, கலாய்க்கல, ஏதோ மனசுல சரி சொல்றது கேளுமா? சரி சொல்றாங்க, மக்களை கேட்டுக்கோங்க. அதாவது நம்ம வீட்டுல யாருன்னா ஒருத்தர் வந்து, வீட்டுல யாரோ ஒரு ஆள், என்ன விட்டுருங்க, ஒரு ஆளை வந்து போய் ரேஷனுக்கு போயிட்டு பொருள் வாங்கினாக்கா அவனா சொல்லுவான், ஜனமாகுது, நான் அவ்வளோ ரொம்ப நாள் நிற்க மாட்டேன், கூட்டமாகுது, நான் ரேஷன் போக மாட்டேன் சொல்லுவான். அதே ஆள் வந்து ஒரு சினிமா தியேட்டருக்கோ இல்ல சரக்கு அடிக்கிற டாஸ்மார்க்கோ போய் எவ்வளவு கூட்டமா இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் நின்று வாங்கிட்டு வரான்னா அப்ப எப்படி அவன் சோம்பேறியா போவேன்? அப்போ நீ என்ன சொல்ல வரனா, நீ வந்து
அப்படி இல்லம்மா, அதாவது ஒருத்தவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவன் எந்த நேரமோ எந்த கூட்டமோ நைட்டோ பகல பார்க்காம செய்வான். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும். அப்ப இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட். அப்ப இப்ப அதே சோம்பேறி இப்போ காசு போகாம காசு ரேஷன் கடைக்கு போகாதான் சோம்பேறி சொன்னேன். ஆனா அதே ஆள் டாஸ்மார்க் போறான், அவன் நல்லா சுறுசுறுப்பாக்குறான், ரொம்ப நாள் நிக்கிறான், அதுக்கெல்லாம் டயர்ட் இல்ல, கஷ்டப்பட மாட்டான். அப்ப எப்படி அவன் சோம்பேறி ஆயிடும்? அதுதான் நீங்க இப்ப சொல்ல வரீங்க. எனக்கு என்ன கருத்து சொல்ல வரீங்க? அதனால சோம்பேறி யாருமே கிடையாது இல்லன்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்ல வர்றாரு சாரு? இப்ப நான் என்ன பண்ணேன், இவர் என்ன பண்ணாரு, படுத்துக்குன்னு இது நெட்டை பார்த்துக்கிட்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கு திட்டு விழுந்துச்சா? தக்காளி எனக்கு இதுலதான் இன்ட்ரெஸ்ட், நீ சொல்ற தக்காளியை போய் நான் வாங்கிட்டு வரதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சார் சோம்பேறித்தனத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இத சொல்றாரு. நான் ஒரு மோட்டிவேஷனா மோட்டிவேஷன் இத எந்த ஊர்ல சொல்றது? நல்ல ஒரு நாட்டு மக்களுக்கு சோம்பேறியே இருக்க வேணாங்க, இன்ட்ரெஸ்டா எல்லாத்தையுமே எடுங்கன்ற நானு. ஒருத்தர் எது ஒரு இன்ட்ரெஸ்டோ அதுல வந்து சோம்பேறி காட்டத்தான் இருக்காது. குடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் என்னப்பா பேசுறீங்க? குடும்பத்துக்கும் நமக்கும் எது நல்லது, நாட்டுக்கு எது நல்லதுன்னு பாருங்க. குடிக்கிறதுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் காமிக்காதீங்க, எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க சொல்றீங்க. என்ன மக்கள் கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி போதும். ஓவரா நான் தக்காளி வாங்கிட்டு வர சொன்னேன், சரியா? வேற எதுவுமே சொல்ல, சமைக்கணும்ன்றதுக்காக தக்காளி வாங்கிட்டு சொன்னேன். நீ ரொம்ப கதையா பேசி இது ட்ரெண்டிங் அது ட்ரெண்டிங் கர்ப்பாம்பூச்சி சொன்னது ஒரு குற்றமா? சொல்லுங்க. அது மட்டும் இல்லம்மா, நம்ம நட்டம் இல்ல, பாகிஸ்தான இந்த கர்ப்பாம்பூச்சியும் வச்சு அதே மாதிரி அவங்க அந்த நாட்டை இழுத்துட்டீங்களா? இதுக்கு அவ்வளவுதான், இனிமே அப்படிதான். ஆனா ஒரே ஒரு விஷயம் எனக்கு டவுட், நீ நம்ம 1000 கர்ப்பாம்பூச்சி டிஜிட்டல்ல புரட்சி பண்ணாலும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஒழிக்கலாம், திரும்பவும் அவங்களே வருவாங்க. நான் சொல்ல மாட்டேன் மக்களே, நம்ம இத சொல்ல முடியுமா? ஒளின்னு எல்லாரும் திரண்டு அத பத்தி ஒரு அவேர்னஸ் கொண்டு பண்ணாதான் உண்டு. நம்மளா பேசிட்டு இருந்தா அது ஒழிய முடியாது. இப்போ நம்ம ஒழிக்க முடியாது. எனக்கு பசிக்குது, உனக்கு சோறு கிடையாது, தக்காளி இல்ல வீட்டிலே, தக்காளி வாங்கிட்டு வரியா? கிளம்பலாம், போலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் எங்களோட மிஸ்டேக்ஸ் இருக்கலாம் நிறைய, இப்பதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிங்க. அது ஏற்கக்கூடிய மிஸ்டேக்ஸ், திருத்திக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் இருந்தா கண்டிப்பாக நாங்க திருத்திட்டு நெக்ஸ்ட் வீடியோல வரும். அதுவரை உங்களிடமிருந்து ஷைனிங் ஆஃப் மிஸ்டர் சுரேஷ் என்கிற அஜித் குமார் அண்ட் ஓகே, டாடா பை பை. டாடா பை பை. கட் பண்ணிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நம்ம சொல்றேன் இருக்கன்றாரு. சரி, ப்ளூ ஃபெல்லர் போடுறதுக்காக சொல்றாராமா. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி சமூக அரசியல் மற்றும் அனைத்து கருத்துல இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அப்படின்னு சொல்ல வராரு. இது போன்ற சமூக மற்றும் அரசியல் கருத்துக்களை காண எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த மாதிரி அரசியல் மற்றும் சமூக கருத்துக்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஷேர் பண்ண வேணாவா? ஐயோ விட்டாங்க ஷேர் பண்றதுக்கு. இதோட இந்த வீடியோ முடிச்சு